வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுகிறேன். ஒரு வழியாக தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்சு தேர்தலும் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ கமல் ரசிகர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, ஆண்டவரை நடிக்க போக சொல்லுங்கள், அவர் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரியாக. அதாவது ரெண்டு விதமான ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணுறவங்க, அவர் எந்த கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறாரோ அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள். திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டேன், அதான் எப்படி போட்டிருந்தாங்கன்னா, கோவமாக இருந்தேன், பட் அந்த கள்ளங்கப்படமற்ற முகத்தை பார்த்தோன்னே ஆண்டவருக்காக இந்த ஒரு முறை திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி நிறையா நம்முடைய நண்பர்கள் ஆண்டவர் ரசிகர்கள் ஓட்டு சொன்னதை நான் பார்த்தேன். இப்போ இதில் பொது வெளியில் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, அவங்க இந்த அரசியலே பிடிக்காது, அவங்களுக்கு அரசியல் பிடிக்காது, அதுவும் திமுகவை சப்போர்ட் பண்ணுறது பிடிக்காது. ஏன்னா ஒரு ஆட்சியுடைய ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவோம், ஒரு ஆட்சி மீது இருக்கக்கூடிய வெறுப்பு நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணும்பொழுது அந்த வெறுப்பு நம்ம மேலே திரும்பும். அவங்க யார் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் விட்டுருவாங்க, அதை விட்டுட்டு நம்மளை அடிப்பாங்க. இவர் அறிவாலயத்துக்கு வேலை போயிட்டாரு, இது பண்றாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாருன்னு என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதோ எல்லா வார்த்தையும் பேசி அட்டாக் பண்ணுவாங்க. அது முன்னாடி பிக் பாஸ்ல இந்த மாதிரி வரும், அபியூஸ் பண்ணுவாங்க சில பர்டிகுலர் கண்டஸ்டன்ட்டோட பிஆர் குரூப்பு. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு பிக் பாஸ் வேண்டாம், நம்ம சினிமாவோட நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அரசியல் கட்சியே வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் படத்தில் மட்டும் நடிங்க, நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் ரெண்டு விதமான ஆடியன்ஸு. ஒன்று கமலஹாசன் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆடியன்ஸு, இன்னொரு ஆடியன்ஸு அவர் சினிமாவில் மட்டும் நடித்தா போதும்னு சொல்லக்கூடியவங்க. ரெண்டு பேருமே அவர் ஃபேன்ஸு தான். ஸோ இப்போ என்ன படத்தில் ராஜ்கமலை பொறுத்தவரை 3 படங்கள் பண்ண போகிறாங்க. ஒன்று KH 237, இன்னொன்று சேயோன் படத்துடைய அந்த படம், மூணாவது ரஜினிகாந்தை வச்சு எடுக்கக்கூடிய படம். இந்த 3ல் சேயோன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் படம், ரஜினிகாந்த் 175 பொறுத்தவரைய அந்த படம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணார்னா அதில் ரஜினிகாந்த், சிம்ரன் அல்லது சோபனா நடிக்க போகிறாங்க. அதே மாதிரி அந்த படத்தை பொறுத்தவரைய அதில் கமலஹாசன் ஒரு ஒரு என்ன கேமியோ பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது நடந்தால் இதெல்லாம் நடக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அது மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அஸ்வத் மாரிமுத்துன்னா இது எல்லாமே நடக்காது, இது ரஜினி கையில் தான் இருக்குது. ரஜினி எதை முடிவு பண்ணுறாரோ, இப்போ வரைய சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேற்றைக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, சிபி சக்கரவர்த்தி பண்ணால் அது சிம்ரன் அல்லது சோபனா கமலஹாசன் கேமியும் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டைரக்டர் சங்கர் வில்லனா நடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஜனநாயகன் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, சென்சார் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த படம் லீக் ஆகிடுச்சு. ஸோ அந்த லீக் ஆனதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எடிட்டர் யூனியன் அந்த படத்துடைய பிரதீப் ராகவ் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தோட எடிட்டர். அவர் பெரிய படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் நேரடி காரணம் இல்லை, அவர் தான் கையில் கொடுத்து அனுப்பிச்சாருன்னு சொல்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லைன்னாலும் அவரும் ஒரு பொறுப்பு, அவருடைய கவனக்குறைவு காரணமாக தான் இது ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அவரை எடிட்டர் யூனியன்லேருந்து தூக்கிட்டாங்க. இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது லாஸ், ஒரு கெரியரே காலி அவருக்கு. இந்த ஒரு படம், இது யாரோ பண்ண தப்புக்காக அவரை தூக்கிட்டாங்க. அதாவது அவர் பண்ணதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவரும் இந்த கவனக்குறைக்கு ஒரு காரணம்னு சொல்லி அவரை பலிகடை ஆக்கிட்டாங்க. இது யார் பண்ணது? விஜய் தரப்பே பண்ணாங்களா, இல்லை வேற யாரும் ஃபைனல் இது பண்றப்ப பண்ணாங்களா என்னங்கிறது தெரியவே இல்லை. இது முறையா சில பேரை கைது பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு யாரை கைது பண்ணாங்க என்னங்கிற தெளிவான விவரம் கிடைக்கல. தயாரிப்பு தரப்பு விளக்கி சொன்னாதான் தெரியும் இது யார் பண்ணது என்னங்கிறது. இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கா, அரசியல் இது மூலமா அரசியல் ஆதாயத்துக்காக ஏதாவது பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. பட் ஆனால் பலிகடா அப்படிங்கிறவர் பிரதீப் பலிகடா ஆக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களோட கேள்விகளுக்கு ஒரு 3 கேள்விகள் கேட்டிருந்தாரு. அதில் ஒரு கேள்வி மருதநாயகத்தை பார்க்க இன்னும் எத்தனை நாள் எங்களை காக்க வைக்க போற அப்படின்னு கேட்டிருந்தாரு. 2வது கேள்வி நீ எப்போ மேடை நாடகத்தில் நடிக்க போற, ஒன்று மாதிரி பெரிய நட்சத்திரங்கள்லாம் நடித்தாங்கன்னா திருப்பி மேடை நாடகங்களுக்கெல்லாம் ஒரு உயிர் வரும், அதை எப்போ நடிக்க போறேன்னு ஒரு கேள்வி. அப்புறம் என்னை முதல்ல எப்போ சந்திச்சேன்னு ஞாபகம் இருக்கா, அப்போ நமக்குள்ள என்ன உரையாடினோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருந்தாரு. ஸோ மருதநாயகத்தை பொறுத்தவரை
அவர் நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். மேடை நாடகம் நான் நடிக்கிறேன்னு சொன்னார். அது ரெண்டும் அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லை. ஏன்னா இப்போ பார்க்கும் பொழுது, ஏன்னா மருதநாயகம்லாம் வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி மேடை நாடகம் நடிக்கவும் வாய்ப்பு இல்லை. அது ரெண்டையுமே ஒதுக்கி வச்சிருவோம். ஒரு நல்ல கேள்வின்னா பாலச்சந்தர் கேட்ட கேள்வி வந்து நம்ம முதல் சந்திப்பு எப்போ எங்கே நகர்ந்தது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்போ வந்து கமல் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஜெமினி கணேசன் மாமா வந்து உங்கள்கிட்ட என்ன அறிமுகப்படுத்தினாரு. அப்போ வாகினி ஸ்டூடியோவுடைய படப்பிடிப்பு தரத்தில் நீங்கள் இருந்தீங்க. என்னை வந்து பயங்கரமாக அளவுக்கு அதிகமாக பாராட்டினாரு. அவன் இப்படி பண்ணுவான், அப்படி நடிப்பான், இப்படி நடிப்பான்னு என்னை பாராட்டினாரு. நான் அதனால முகம் செவந்து வெக்கத்தோடு இருந்தேன். என்னை பார்த்து நீங்கள் ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே அப்படின்னு அந்த மூக்கு கண்ணாடியை எடுத்துட்டு வேர்வையை தொடச்சிக்கிட்டீங்க. அப்போ ஜெமினி என்ன பண்ணாருன்னா, உங்களோட மூக்கு கண்ணாடியை வாங்கி எனக்கு போட்டு விட்டு இப்போ பெரிய பையனாக இருக்கானா பாரு அப்படின்னு சொன்னார். உடனே படுத்தாதீங்க அண்ணாச்சி, கண்ணாடியை எடுத்துட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, இப்போ பாருங்க மெச்சூர்டா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கண்ணாடி இல்லாமல் சரியா தெரியாது, படுத்தாதீங்க என்னாச்சு, இன்னும் 2 வாரம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டீங்க. நான் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட கேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த உலகத்தை 2 நிமிஷம் பார்த்தேன்னு பீத்திக்கிட்டேன். அதோட மறந்துடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் மறக்காமல் என்னை கூப்பிட்டு அமிச்சிங்க, பட வாய்ப்பும் எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்படி தான் முதல்ல அப்போ வந்து 2 கட்டா வயசுன்னு சொல்லுவோம்ல, அதாவது பெரிய ஹீரோவாக நடிக்கிறதுக்கான வயசும் இருக்காது, குழந்தை நட்சத்திரமாகவும் நடிக்க முடியாது. ரொம்ப ஒரு சிக்கலான காலகட்டம், வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப தடுமாறி இருந்தார். அதுக்கப்புறம் அந்த சவால்களை கையை எதிர்நோக்கி படங்களில் நடிக்க ஆரம்பித்து, அப்புறம் மலையாளத்தில் போய் பெரிய கதாநாயகனாகி, அதுக்கப்புறம் தமிழில் 16 வயது நிலை மாதிரியான படங்கள்லாம் வந்து அவர் எங்கேயோ போயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். அதில் வந்து அந்த ஆரம்ப காலகட்ட கேபியுடைய படங்கள் மிக முக்கியமானவை. ஏன் கேபி சாருக்கு நன்றி சொல்லணும்னா, அவர் கொடுத்த படங்கள், அது அரங்கேற்றத்தில் ஆரம்பித்து அந்த மாதிரியான படங்கள் வித்தியாசமாக, படத்துக்கு படம் வித்தியாசமான கேரக்டராகவே கொடுக்க ஆரம்பித்தார். அவர்கள் படத்தில் அவருடைய கேரக்டராக இருக்கட்டும், 3 முடிச்சு, அதுக்கப்புறம் பிற்பாடு வறுமை நிற சிவப்பு, அவளொரு தொடர்கதை, இந்த மாதிரி நிறைய படங்கள் படத்துக்கு படம் வித்தியாசமான கதாபாத்திரம் கொடுத்து கமலஹாசனுடைய திறமையை மெருகேட்டிக்கிட்டே வந்தார். அந்த வகையில் வந்து கமல் ரசிகர்கள் கேபிக்கு நன்றி சொல்லணும். விருமாண்டி ஆடியோ லான்ச்சு கேம்பகோலாவில் நடந்தது. அதில் வந்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், ஏவிஎம் சரவணன் 2 பேரும் வந்திருந்தாங்க. ஒருத்தர் பெற்றுக்கொண்டார், ஒருத்தர் அதை வெளியிட்டார். இளையராஜா கூட வரல அந்த நிகழ்ச்சிக்கு. அப்போ வந்து அதில் வந்து எல்லாரையும் மேடை ஏற்ற முடியலை. அதில் உலகநாயகன் கமலஹாசனோட நிறையா பேர் சேர்ந்து இந்த குபீர் ஜாலி பிரதர்ஸ் அதில் நடிச்சிருப்பாங்க. கொட்டாச்சி மாதிரியான, சுகுமார் மாதிரியான நிறையா கலைஞர்கள் கூட நடிச்சிருப்பாங்க. அவங்களெல்லாம் அவரால் மேடை ஏற்ற முடியலை. அப்போ உடனே அடுத்த நாள் அவர் என்ன பண்ணார்னா, உங்களெல்லாம் மேடை ஏற்ற முடியலை அப்படிங்கிறதுக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஃப்ரம் த டெஸ்க் ஆஃப் கமலஹாசன் சொல்லிட்டு, அன்புள்ள கொட்டாச்சி அவர்களுக்கு அந்த விழா மேடையில் வந்து உங்களெல்லாம் தனித்தனியாக உங்களுடைய திறமைகளை, அருமை பெருமைகளை பாராட்டி சொல்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கல. அது வந்து படப்பிடிப்பு தளத்தில் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக, அதாவது சின்ன கலைஞர்கள் பெரிய கலைஞர்கள்னு கமலஹாசன் எப்போவுமே பார்க்க மாட்டார். எல்லாரையும் ஒரே மாதிரி மதிப்பாருங்கிறதுக்கு உதாரணம். அவங்களெல்லாம் வந்து யாரையுமே மேடை ஏற்ற முடியல. டைரெக்டாக ஆடியோ லான்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசினாங்க. அந்த சூழ்நிலை அப்படி இருந்ததுனால அதை பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லி அவங்களெல்லாம் படப்பிடிப்பு தளத்தில் எல்லாரையும் வாழ்த்தியது அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு கடிதமும் போட்டது வந்து அதான் கமலஹாசன். அந்த கடிதத்தை வந்து கொட்டாச்சி வந்து தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருந்தார்.